வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து கிருத்திகை திதி வந்தது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா 2மே முருகருக்கு உகந்த தினம் இல்லைங்களா? அதனால் நான் நேற்று நம்ம வீட்டில் முருகருக்கு வழிபாடு செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நிலவாசலில் கோலம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஆலம் கரைச்சி வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் உருளியில் வெட்டி வேர் போட்டு கொஞ்சமாக மல்லிப்பூ தூவி வச்சுருக்கேன். எப்பவும் போல் நான் துளசி மாடத்தில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி பூஜையை முடிச்சிட்டேங்க. துளசி மாட பூஜையை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. நம்ம முருகருக்கு தீபம் போடுறதுக்காக வெற்றிலை தீபம் தாங்க. நான் கிருத்திகைக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுவேங்க. செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி தினங்களில், அதாவது முருகருக்கு உகந்த நாட்கள்லங்க நீங்கள் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவே நல்லது. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த 6 வெற்றிலை எடுத்து அதை சுத்தமாக கழுவிட்டு நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம கிச்சனில் தான் வச்சுருக்கோம். பூஜை ஷெல்ஃபு பார்த்துருப்பீங்க நம்ம பூஜை வீடியோலாம். அதனால் போதிய இடம் எனக்கு கிடையாது. ஸோ நான் கீழே கோலம்லாம் போட்டுட்டு வைக்க முடியாதுன்றது நான் இந்த தட்டில் தான் நான் கோலம், அதாவது ஸ்டார் வரைஞ்சி அதில் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். தட்டுக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வெற்றிலைக்கும் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம மண்ணாலான அகல் விளக்கு தாங்க நான் வச்சுருக்கேன். விளக்குக்கும் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அந்த 6 வெற்றிலை வச்சோம் இல்லைங்களா, அது 6 வெற்றிலையோட காம்புமே நம்ம அதை கட் பண்ணி எடுத்து அந்த அகல் விளக்கில் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு நான் சிவப்பு திரி வச்சு விளக்கேற்றி வச்சுருக்கேங்க. முருகரை வைக்கிறதுக்கு ஒரு மணப்பலகையில் இங்கேயுமே நான் ஸ்டார் கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். என்கிட்ட சிலையோ இல்லை வேலோ இல்லை. வேல் வழிபாடு சிலை வழிபாடெல்லாம் முருகருக்கு உகந்த நாட்களில் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் என்கிட்ட படம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் படத்தில் இருக்கிற வேலுக்குமே சரி மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். அரளிப்பூ அவருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லைங்களா? ரொம்பவே உகந்த மலர் முருகருக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வரளி தான் எனக்கு இங்கே கிடச்சிது. அதனால் நான் அழகாக மாலையாக வாங்கி நானே உதிரிப்பூவை கட்டி போட்டேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளே நம்ம கையால் சாமிங்களுக்கு பூ கட்டி போடுறது ஒரு அழகு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே மேக்ஸிமம் உதிரிப்பூ தாங்க வாங்குவேன். வாங்கி நான் என் கையாலேயே சாமிங்களுக்கு மாலையாக கட்டி போடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் பெருசாக நெய்வேத்தியம்னு பார்த்தா எதுவும் செய்யலை நேற்று. 2 செவ்வாழை பழமும் வெற்றிலை பாக்கும் வச்சுருக்கேன். பால் காய்ச்சி நல்லா நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் மல்லிப்பூவும் வாங்கி கட்டியிருந்தேன். அதுவும் எல்லா சாமிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பாருங்கள். பெருசாக நம்ம நெய்வேத்தியம்லாம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு சின்ன நாட்டு சக்கரையாவது இல்லை கல்கண்டாவது வச்சு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் முருகரை வேண்டி வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிலை மற்றும் வேல் வச்சுருந்தாலும் இதே மாதிரி அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லது, வீட்டுக்கும் நல்லதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.